Hello friends, welcome to Sofi My Style. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நாளைக்கு எங்க அம்மாக்கு பர்த்டே. அதனால இன்னைக்கு நம்ம கேக் செய்யலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 3/4 கப் டார்க் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. Next 3/4 கப் sugar powder. அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அப்படி இல்லனா பேக்கிங் சோடா. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் mix பண்ணி விட்டுறலாம். நல்லா எல்லாமே மாவு எல்லாம் நல்லா mix ஆகற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா இன்னொரு மிக்சிங் பவுல்ல 3 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க முட்டை சேர்க்க மாட்டீங்க அப்படினா 3/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட 3/4 கப் எண்ணெய். அடுத்து 1 கப் பால். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா சைடு கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா mix ஆனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம சேர்த்து வச்சிருக்க மாவு பொருளை இதில் கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா எல்லா சைடு கலந்து விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிடுங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக பால் சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் 7 இன்ச் பேன் நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது 1 kg கேக். இதில் உள்ள பட்டர் பேப்பர் வச்சுக்காங்க. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா மைதா மாவை எல்லா சைடும் நல்லா இது பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் வச்சுட்டு சைடில் ஃபுல்லாமே எண்ணெய் தடவி விடுங்க. எண்ணெய் அப்படி இல்லையா நெய் எதுனாலும் தடவி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து மாவை வந்து இதில் ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றிட்டு இதை வந்து நல்லா டேப் பண்ணி விடுங்க. நல்லா 4-5 தடவை நல்லா டேப் பண்ணி விடுங்க. இதை வந்து நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். 200 டிகிரி செல்சியஸ்க்கும் 40 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கேக்கை வந்து 3 லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நீங்கள் அப்படி க்ரீமை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா க்ரீம் வந்து லேயராக இருக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீதி உள்ள 2 லேயரையும் வச்சு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு சைடில் எல்லாத்துலேயுமே நம்ம கவர் பண்ணிடலாம் க்ரீம் வச்சு. நம்ம பைப்பிங் பேக்கில் வச்சு பண்ணாலே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நல்லா எல்லா சைடும் இது மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா துருவுன சாக்லேட், அதாவது டார்க் சாக்லேட் எடுத்து சைடு ஓரங்களில் இது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா ஓரங்கள்லேயும் நல்லா ஒரு இடம் விடாமல் நல்லா அப்படி சாக்லேட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா சைடும் நம்ம சுற்றி அப்ளை பண்ணிட்டு மேலே வந்து லைட்டாக சாக்லேட் தூவி விட்டுருக்கோம். அடுத்து வந்து மேலே டிசைன் பண்ணுவோம். டிசைனுக்காக இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் ஒரு நாசில் போட்டு மேலே டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்போசிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இடையில வந்து வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே செர்ரி பழம் வச்சுக்கலாம். டெக்கரேஷனுக்காக செர்ரி பழம் வச்சுருக்கலாம். இது மாதிரி எல்லா சைடும் வச்சு விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ அந்த கேக்கை நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 1 மணி நேரம் வச்சதுக்கப்புறமா கட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் லேயராக நம்மளுக்கு அழகாக கிடைக்கும்.
நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு அழகாக லேயராக கிடச்சிருக்கு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.